நெய்வேலியில் சென்னை வீராணம் குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நெய்வேலி வடக்குத்து பகுதியில சென்னை வீராணம் குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு நிலையத்துல பணிபுரியும் தொழிலாளர்கள் தற்பொழுது சம்பள உயர்வு கேட்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை மாநகர மக்களோட குடிநீர் தேவை போக்கும் முக்கிய ஏரிகள்ல திகழக்கூடியது ஒன்றாக வீராணம் ஏரி ஒன்று உள்ளது. இது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வீராணம் ஏரியில சுமார் 1435 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்கப்பட்டு சுற்று வட்டார கிராமப்புறங்கள் மட்டுமல்லாது சென்னை வீராணம் ஏரி மூலம் குடிநீர் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டர் தொலைவில் ராட்சத குழாய்கள் மூலம் தினந்தோறும் குடிநீர் அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த வீராணம் ஏரி குடிநீரை சுத்தப்படுத்துவதற்காக நெய்வேலி அருகே இருக்கக்கூடிய வடக்குத்து பகுதியில சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்படும். சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என பல கட்ட முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. ஆனால் அப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையில சம்பளத்தை 6000 உயர்த்தி தருவதாக முடிவெடுக்கப்பட்ட நிலையில இதுவரை பேச்சுவார்த்தையில தெரிவித்த அடிப்படையில் சம்பளம் உயர்வை வழங்காமல் உள்ளதாகவும் அதிகாரிகள் இதில் அலட்சியமாக செயல்படுவதாகவும் கூறி நெய்வேலி வடக்குத்து பகுதியில் அமைந்துள்ள சென்னை வீராணம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரியும் 54 தொழிலாளர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமா அந்த பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ள சூழல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களோட நெய்வேலி வடக்குத்து காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வு எட்டாவிட்டால் சென்னைக்கு செல்லக்கூடிய தண்ணீரை அவர்கள் முறையாக அனுப்ப முடியாது எனவும், அதே போல அந்த தண்ணீரை கெமிக்கல் பயன்படுத்தி சுத்தப்படுத்த வேண்டும், அந்த பணியும் தாங்கள் செய்ய மாட்டோம் என்ற ஒரு குறித்து அவங்க வலியுறுத்தல தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா அந்த சென்னைக்கு தண்ணீர் அனுப்புவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. எனவே உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த பணியாளர்கள் தற்போது வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.